ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையோ அவங்க எப்படி உட்படுத்துகிறாங்க அப்படின்னா சேல்ஸில் தான் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்க அடுத்து காலேஜ் போவான், காலேஜ் போய்ட்டு அடுத்து ஹையர் ஸ்டடி போவான், இப்படி போகிறப்ப ஃபஸ்ட்டு சேல்ஸில் கொண்டு வர முடியாது. இதை வந்து இன்டியூஸ் பண்ணி விட முடியாது, தூண்டி விட முடியாது. அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண வேண்டியது, கொடுக்காம 2 நாள் நிறுத்த வேண்டியது. அப்போ நிறுத்துகிறப்ப இவன் அவனை வந்து வரமாட்டான். அப்போ இவனை ஒரு சென்டராக வச்சு பிஸ்னஸ் பண்ணி, அப்போ நீ வந்து உனக்கு வந்து நீ விற்று கொடு உனக்கு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டே அவன் வந்து செல்லராக வியாபாரியாக இருப்பாங்க. இப்போ இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா பெரிய நெட்வொர்க்காக இருக்குது, கண்டிப்பாக முடியுது அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சா இன்னொரு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்னா இன்னும் வேறு நெட்வொர்க்காக இருப்பான், அவன் வேறு நெட்வொர்க் இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியல. எஸ்ஆர்எம் குரூப்லேயே வந்து காட்டாமலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்எம் வந்து பிடிச்சிருக்காங்க, அது நம்ம நியூஸ்லேயே வந்துச்சு. அப்போ இந்த அளவு பன்மடங்கு என்ன அப்படின்னா அதேமாதிரி விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வெள்ளூரில் வந்து நிறைய பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்காங்க. எந்த நெட்வொர்க்கும் அதோட ஸ்டாப் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அடுத்து நகரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது யாரும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலையை இதை தடுக்கிறதுக்கு ஏழியராக பையனுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவு தடுக்கணும். அதே சமயம் இதனுடைய ஃபீட்பேக்கை சொல்லணும். என்னென்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்லோவான ஸ்டேஜுங்கிறது கேன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஸ்லோ ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா கேன்சர் தான் வருது. நம்ம நிக்கோட்டின் யூஸ் பண்ணாலும் சரி, கிளாஸ் பவுடர் ஆட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபைன் கிளாஸ் பவுடர் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மிக்ஸ் பண்ணும்பொழுது ஈறுகளில் போய் கண்ணுக்கு தெரியாத சின்னதாக ஓட்டை கிளிக்கணும். அப்போ கிளிக்கிறப்ப பிளட்டு வரும், பிளட்டோட இது மிக்ஸ் ஆகும். அப்போ மிக்ஸ் ஆகும்போது இம்மீடியட்டாக இவன் வந்து அவனுடைய அன்கான்சியஸாக அடையிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபில்லர் மெட்டீரியலாக சொல்கிறாங்க. ஃபில்லர் மெட்டீரியல் நம்ம இந்த இது பட்டம் விடுவாங்கல்ல, பட்டம் விடுறப்போ மஞ்சள் இந்த கிளாஸ் எல்லாம் அரைச்சி அது மேலே வச்சு அது ஷார்ப்பாக விட்டு அந்த மாதிரி இந்த பவுடர் வந்து ஃபைன் பவுடராக மிக்ஸ் பண்ணி ஃபில்லராக யூஸ் பண்ணி அந்த அளவு யூஸ் பண்ணி அது கொடுக்கலாம். இதனால் வந்து இது வந்து நார்த் இந்தியன் மூலமாக ஃபுல்லாக வந்து இப்போ இதை பிடிச்சிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து த்ரோட்டு, மவுத்து கேன்சர். 2வது ஸ்டேஜ் லிவர் அட்டாக். லிவர் கேன்சருங்கிறது வந்து ஒரு காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, நான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்பொழுது தொண்டையில் வரும், அவங்க உடம்புல வரும், தொண்டையில் வர்றப்ப ரேடியோ தெரப்பி பண்ணுவோம், ஒரு 10 இயர் 5 இயர் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. உடலில் வந்து எந்த பாகத்துலையுமே என்ன வேணாலும் உருவாகலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. கேன்சர் வந்து சளி மாதிரி தான். சளி உடம்புல எந்தெந்த இதெல்லாம் வந்து அதே மாதிரி இது 1:6. ஹிந்துவில் வந்து ஒரு என்னன்னா, வருங்காலத்தில் 6ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த ரேட்டில் தான் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேன்சர். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் தான். எல்லாமே கெமிக்கல் தான். சோடியம் அதிகமானாலும் பிரச்சனை, பொட்டாசியம் அதிகமானாலும் பிரச்சனை, கால்சியம் அதிகமானாலும் பிரச்சனை, கால்சியம் இல்லைனாலும் பிரச்சனை. இதுதான் எல்லாமே லெவலோடு இருக்கணும். கால்சியம் அதிகரிச்சுன்னா எலும்பு வளரும், உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆகும், ஆர்டிடிஸ் பிரச்சனை ஆகும். கம்மியானா உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்கும். அதேமாதிரி பொட்டாசியம் அதிகமானால் டயபிட்டிக் சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கிழங்கு சாப்பிடக்கூடாது சொல்லணும்னா பொட்டாசியம் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கிழங்கு நம்ம கிரவுண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கிழங்குலையும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பொருள்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கு தெரியாமே நிறைய வந்துடுச்சு. குர்குரே இல்லை குர்குரே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டுடுது. புளிப்பு சுவையுடைய எல்லா கெமிக்கல்ஸுமே புளிக்கக்கூடிய சுவை எல்லாமே சுவை கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து எல்லாமே இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா, அந்த குர்குரே வந்து இன்டெஸ்டைனில் கேன்சரை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குடல், சிறுகுடல், பெருகுடல், இங்கெல்லாம் அது நீங்கள் வேணால் கொளுத்தி பாருங்கள், மெல்ட் ஆகும். அது வந்து சாராகும், அப்படியே கறி மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு காராச்சை ஒருத்தர் கொடுக்கணும்னா அந்த மாதிரி ஆகாது. இது மட்டும் வந்து ஈஸியாக அப்படியே படிஞ்சு மெல்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். இது 2வது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஆல்கஹால். 3வது இப்போ நம்ம சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த அவனே என்னன்னு அவனுக்கு நிலைமை தெரியல. அஞ்சா அடிச்சுட்டு சின்ன பையன் ரோட்டில் போய் மறிக்கிறான், போலீஸ் போய் மறிக்கிறான். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் இப்போ வந்து 2 கையை நீட்டி மறிக்கிறான் சாப்பிட்டு. பிடிச்சி என்னன்னு பார்த்தா ரெகுலர் அவன் பிடிச்சி நான் போட்டு அவன் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி போதை வசதிகளை ஆரம்பத்தில் இதனுடைய தீமைகளை நம்ம சொல்லணும், அவனுக்கு தெரியணும். இதனுடைய கெடுதல் வந்து தெரிஞ்சால் அந்த பக்கம் வேணாம் வழி இல்லை. நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னா அந்த பக்கம் போகாதப்பா, அந்த பணம் தான் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த பக்கம் போகல சொல்லி தான் வளர்க்கணும். வழியே தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் கார்பரேட் மாநிலத்தை நம்ம ஒப்படைச்சாச்சு. எல்லா கார்பரேட்
கம்பெனியும் வெவ்வேறு மாநில வெவ்வேறு லெவலில் வந்து ஒன்று கூட இன்னொன்று வரும். நீ பிஸ்னஸே தான் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அந்த நாடு இருக்குல்ல கருப்பு விளக்காரமான நீக்ரோஸ், அந்த நாட்டினுடைய பிரஜைகள் வந்து ஒரு தெரு ஃபுல்லாக இருக்காங்க. அந்த ஒரு தெருவில் போய் இன்னைக்கும் போலீஸ் கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா டெல்லி வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு இந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டு போகிறது கிடையாது, இந்த கவர்மெண்ட்டு ஆன்டி கவர்மெண்ட்டு ரெண்டுமே வேறு கட்சியில் இருக்கும்பொழுது அந்த தெருவில் போய் அந்த ஃபாரின்ஸ் எல்லாம் போதைக்குள்ள சொல்கிறது நைஜீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு ஃபுல்லாக இருக்கான். பிஸ்னஸ் எல்லாம் இல்லை, அவன் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணி அவன் வெளியில் கொண்டு வர முடியல. நாட்டினுடைய தலைநகரத்தில் போலீஸ் வந்து இவங்க ஒரு என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் போலீஸ் உள்ளூரில் நுழைஞ்சா அவன் இருக்கிறான், இப்போ அவன் நுழைஞ்சா இவன் இருக்கிறான். ரெண்டையும் நம்ம சொல்லுவோம் இல்லை, இந்த ஸ்டேட்லேருந்து அங்கே ஒன்றா தப்பிச்சுக்குவோம், அந்த ஸ்டேட்லேருந்து நம்ம அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியாமல் அங்கேயே அவசரம் வராங்க. எதுக்கு சொல்லணும்னா, நம்ம பிள்ளைங்கள என்னென்ன பொண்ணுங்களோ நீங்கள் சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது. நான் என்ன சொல்ல, ஸ்வீட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அது இன்டெரக்டாக இருக்குது. அலுமினியம் ஃபாயில் மேலே அந்த சில்வர் கலர் போட்டு இருக்குங்களா, அது வந்து ரொம்ப டேஞ்சரானது. நம்ம அலுமினியம் பேக்கில் பிடிக்க அலுமினியம் ஒன்றில் ஹீட்டாக டீயை வாங்கிட்டு பிச்சர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது யூசேஜை குறைக்கணும். இவனை கூடுமான வரைக்கும் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணி ஃபியூச்சரில் அப்படின்னா எல்லாமே டேஸ்டிங் நிறையா இருக்குது. அஜினோமோட்டோ நம்ம கேள்விப்பட்டதுமே தெரியவே இல்லை. அஜினோமோட்டோ வந்து ஒரு ஸ்வீட்டிங் ஏஜென்ட். அது சிங்கப்பூர்லாம் தடை பண்ணி 25 வருஷம் ஆகும். ஆனால் ஒரு 4 ஸ்பூன் ரசத்தில் போட்டோம்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அது வந்து கேன்சர் கேன்சர் முடி கொடுக்கும், கேன்சர் வரும், பிரஸ்ட் கேன்சர் வரும், இங்கெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பொருள்கள் நம்ம அவங்க வந்து இப்போ மெயினாக அவங்க சொல்கிறது தான், கூலிக்கு யூஸ் பண்ணுறான். இதே நம்ம நமக்கு வரும்போது எக்ஸாம்பது வந்து பிடிச்சிருக்கும். அதனால் உங்கள் பசங்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. சார் இந்த கிளப்போட ஆக்டிவிட்டீஸை முழுமையடைய செய்யணும். அது உங்களால் தான் பயன்படுது. ரெண்டாவது அடுத்தது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. லோக்கலில் வந்து விற்கக்கூடாது, கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடாது, அது சார்ந்த நடவடிக்கை. ஆனால் இடையில இருந்து எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். பெருசாக கண்ட்ரோலே நம்ம போயிருக்கோம். நீங்கள் எப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் சார், என்ன பேரண்ட்ஸ் நிமிஷம் உங்கள் நம்பர் செக் பண்ணி நம்ம அந்த அளவு போகலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவு இல்லாத இனிவரும் காலங்களில் அது இல்லாத